நீங்கள் டில்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் ஒய்ஃபோட ஏச்சு பேச்சிலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சம்பவம் தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ பிரஜனும் சாண்ட்ராவும் தனியாக கார்டன் ஏரியாவில் நின்னாங்க. அப்போ கார்டன் ஏரியாவில் வந்துட்டு சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட சொல்கிறாங்க, இப்போ ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னோடனே பிரஜன் பாவம் அவருக்கு புரியல, யூஸ்வலான ஹஸ்பண்ட் மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் நீ மாப் போட்டு தொடச்சிட்டே இருக்கேல, நீ துடைக்கிறதுனால ஹோட்டல் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுவும் பிரஜனுக்கு புரியல. அவர் திரும்பவும் சிரிக்கிறாரு. சிரித்தோடனே ஐயோ ஐயோ சும்மா போய் தொடச்சிக்கிட்டே இருக்கிற, நல்ல வேலை ஒன்று டாய்லெட் கிளீனிங்கில் போடலை, நாளைக்கு டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் போய் தொடச்சிட்டே நிற்காது என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பிரஜன் அப்படியே பேசாமல் தலை குனிஞ்சிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு உள்ளே வந்து கிச்சன் அந்த இடத்த அவ்வளோ சாண்ட்ரா சொன்னதுக்கப்புறமும் திரும்பவும் வந்து அவர் துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாண்ட்ரா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து டாஸ்கில் ஒரு இன்வால்மெண்ட் காமிக்காமல் நீ சும்மா கொடுத்த ஒர்க்கை மட்டும் போட்டு துடைக்கிற வேலையை துடைச்சிட்டே இருக்கிற, நீ ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஸோ ஒரு ஒய்ஃபோட ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் கன்சர்ன் தான் அது. பிரஜன் வந்து டாஸ்கில் கான்சன்ட்ரேட் பண்ணல, ஆனால் சாண்ட்ரா வந்து அந்த வேலையும் பண்ணாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கையும் ஒரு மாதிரி ஃபயராக பண்ணியிருக்காங்க. நிறைய நெகட்டிவ் வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒர்க் பண்ணதுனால. பட் ஸ்டில் பிரஜன் மாதிரி அவங்க சைலண்டாக இல்லாமல் செம்மையான சம்பவங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.